இஸ் a குட் சோல். நல்ல ஒரு மனுஷர், நல்ல ஒரு கேரிங்காக, மனுஷங்களுக்கு விட பிராணிங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதனால நிறைய பிடிக்கும். ப்ரொடெக்டிவாக, லைக் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு குட் சோல். அதை எப்படி சொல்லுவாங்க தமிழில்? குட் சோல்னா நல்ல மனிதர். அதுதானே. சரி, அப்போ கரெக்டாக தான் சொன்னேன். லாஸ்ட்டாக நீங்கள் ரொம்ப உடஞ்சி அழுத ஒரு மூமெண்ட்ஸ்னா எதுக்காக இருக்கும்? இப்போ தான் பிக் பாஸ் ஸ்கூலில் அழுதனே. அதுதானா? ஆமாம். இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது இப்போ நான் அழுவேன் போல இருக்கு. நீங்க பண்ண ஒரு ஃபன்னான ஒரு கிரைம் மொமெண்ட் அப்படின்னா, ரொம்ப கிரைம்னா ரொம்ப எப்படி சொல்றது, இந்த கார் இந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி மோசமா பண்ண ஒரு ஃபன் மொமெண்ட்னா எது உங்க லைஃப்ல? மறக்கவே முடியாதுங்க, இது ரொம்ப ஃபன்னா போயிடுச்சு அப்படின்ற ஒரு மொமெண்ட், இந்த கிரேசியஸ்ட் மொமெண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மொமெண்ட். ஃபன்னானா நாளைக்குள்ள சொல்லிடுங்க. இல்லை காரு கதவு திறந்தே ஓட்டிட்டு போயிருக்கேன். காரு கதவை திறந்தேவா? எப்படி அப்படி தெரியல, அந்த சைடு மூடவே இல்லை. நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நேரமாக. அதை நான் வேணுன்னே பண்ணல. நீங்கள் ஃபன்னாக நினச்சி பண்ணேன். ஃபன்னாக நினைக்கல. ரொம்ப நேரம் ஏதோ காற்று பலமாக அடிக்குதுன்னு பார்த்தேன். அந்த பக்கம் கதவை மூடவே இல்லைன்னு லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது காருன்னு சொன்னேன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ வீட்டில் வந்து ஜாக் அண்ட் ரயன் எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷ்ணு அவர்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ்னா என்ன ஃப்ரெண்டாக? யாரையும் வந்து நம்பிடாத சீக்கிரமா. ஏன்னா நான் நிறைய ஏமாந்துருக்கேன்ல. இப்போ அந்த ஃபோன் காலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே கால் பண்ணி என்னை ஏமாற்றி 17 லட்சம் வாங்கிட்டாங்க, ஆட்டையை போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் யார் வந்து உன்னை என்ன மிரட்டினாலும், எவ்வளோ ஒரு டேஞ்சரில் நீ இருந்தாலுமே அந்த இடத்துல நீ யாருமே நம்பாத. உனக்கு நீ எப்படி நீ அதை ஃபேஸ் பண்ணுவ, அந்த இடத்த நீ எப்படி வந்து அடிச்சு போட்டு நீ மேலே வருவ, ஒரு எப்படி ஒரு வார கடந்து வர மாதிரி இருக்கும்ல, அது நீ பண்ணணும், அது நீ நம்பக்கூடாது அப்படின்றது ஒரு அட்வைஸாக எனக்கு சொல்லியிருக்காங்க. அட்வைஸாக சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ ஜாக்காக இருக்கட்டும், ரயனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை நினச்சி புலம்புற ஒரு விஷயம்னா என்ன? ஐயோ சவுண்டை நினச்சாலே அப்படின்ற ஒரு புலம்புற ஒரு விஷயம்னா என்ன? கோவப்படுவீங்க? ஓகே, கோவப்படுவேன். ஆனால் புலம்ப மாட்டாங்க, அவங்க பயப்படுவாங்க. விஷ்ணு பயப்படுவார். ஆமாம், பயப்படுவாங்க. எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? ஏன்னா சண்டன் வந்தாலே டக்குன்னு அது ரொம்ப ப்ரோலாங் ஆகும். அது எப்படி திருப்பியும் சேர்ந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போவீங்க? இல்லை, அது கோவம் வரும் தானே ஆப்வியஸ்லி. இப்போ நீங்கள் கோவப்பட்டாலுமே எனக்கு பயம் வருமானு தெரியாது, பட் மேபி வேறு யாருக்காவது பயம் வரலாம். ஸோ இப்போ நான் வந்து கோவப்பட்டு அவங்க பயப்படுறாங்க இல்லையா? இப்போ புரியுதுங்க பிக் பாஸ் எவ்வளோ கஷ்டம். ஸோ அப்படி ஸோ அந்த மாதிரி தான் இல்லையா? ஆனால் இப்போ உங்களுக்காக அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. என்னதான் இப்போ நீங்கள் என்ன கேட்க வந்தீங்கன்னா, எப்படி பயந்தாலுமே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தானே? தேங்க்ஸ்டா, மறந்துட்டேன். கேட்ட கொஸ்டின் நான் மறந்துட்டேன், சீரியஸாக மறந்துட்டேன். நீ எடுத்து கொடுத்தது ரொம்ப நன்றி. விட்டுறலாம். Behind Good Soundariya's Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Audapay, your trusted payout partner. Cardia கடலெண்ணை, டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒண்ணுதான். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.